பார்க்குறார். நான் அடுத்த பிறவி என்ன ஆக போகிறேன் அப்படின்ட்டு. அப்போது அந்த ஞான திருஷ்டியில் அவருக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பன்னியாக பிறக்கிறார் அவர். அப்பா, அந்த பன்னி எப்படியாப்பட்ட இடத்துல பிறக்குதுன்னா, பெரிய சாக்கடையில் பிறண்டும் கிடக்கிற மாதிரி இவருடைய பிறவி எடுக்கிறார். தெரியுது. அப்போது இவருடைய சீடனை ஒருத்தனை கூப்பிடுறாரு. அப்பா, நான் ரொம்ப மனம் நொந்து போயிருக்கிறேன். இவ்வளோ நாள் இவ்வளோ பெரிய ஞானியாக நான் இருந்தேன். ஆனால் என்னுடைய அடுத்த பிறவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் ஒரு பன்னியாக பிறந்து சேத்துலேயும் சகதியிலையும் நான் லோட் பாட வேண்டியதாக இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணுற, என்னுடைய வருத்தத்தை போக்கணும், என்னுடைய பிறவியை தவிர்க்கணுன்னா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சீடங்கிட்ட கேட்குறாரு. சரி. அப்போ சீடன் சொல்கிறார், சரி குருவே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன் அப்படின்றார். அப்போது குரு சொல்கிறார், நான் இது மாதிரி பிறந்து வளர்ந்த உடனே நீ என்ன பண்ணுற, ஒரு கத்தி எடுத்துன்னு வந்து குத்தி என்னை கொன்னுடு. அப்போ எனக்கு அந்த பிறவி போயிடும். அது இந்த டேட்டில் வா அப்படின்னு சொல்லிட்டார் குரு. உடனே அந்த தேதி வந்தது. சீடன் போகிறான். அது அட்ரஸை கேட்டுக்கின்னு போகிறான். போகும்போது அள்ளிக்குளம்னு ஒரு இடம். சரி. அந்த அள்ளிக்குளத்து சகதியில் பன்னி பரண்டும் கிடக்குது. சரி. இவன் சீடன் கண்டுபிடிச்சிட்டான், இவர் தான் நம்ம குருவு, இவரை கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்தி ஏற்றுக்குன்னு போகிறான். சரி. கத்தி ஏற்றுக்குன்னு போன உடனே அந்த குருவாகப்பட்டவருக்கு தெரிஞ்சு போச்சு, சீடன் கத்தி ஏற்றுன்னு வரான் நம்மளை கொல்றதுக்கு அப்படின்ட்டு. அந்த குரு பன்னியாக இருக்கிற குரு சொல்கிறாரு, சீடனே என்னை கொல்லாத அப்படின்றாரு. அப்போ சீடன் சொல்கிறான், இல்லை சாமி, இந்த பிறவி உங்களுக்கு வேணாம், என்னை கொல்ல சொல்லி நீங்கள் ஆணை இட்டுக்கிறீங்க, குருவனுடைய ஆணையை நான் நிறைவேற்றணுமே, அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சீடன் சொல்கிறான். அது குரு சொல்கிறாரு, இல்லை, இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் நல்லா வாழ்ந்துன்னுக்கிறேன், சுபிட்சமாக இருக்கு, அதனால நீ என்னை கொல்ல வேண்டியதில்லை, நீ போயிடுன்றாரு. இன்னைக்கு மனிதனுடைய எண்ணம் வாழ்க்கை அப்படி தான் போய்கின்னு இருக்குது. அவன் வாழுற வாழ்க்கை அவனுக்கு நான் நல்லா வாழறேங்க நான் செய்யணும் சகதியில் பறந்து கிடக்கிறான். அடுத்தது யோசிக்கிற இதை யாராவது சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். இதான் மனித வாழ்வு. தெரிஞ்சுதான் செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாரும். எது தெரியாம எப்படிப்பா செய்ய முடியும்? இந்த தெரிஞ்சு நான் தெரியலங்க, நான் தெரியாம செய்யிட்டேங்கன்னு நிறைய பேர் சொல்றான். தெரியாம ஒரு செயலை செய்ய முடியும். நீ கண் இல்லையா, காது இல்லையா, வாய் இல்லையா, மூக்கு இல்லையா, எப்படிடா தெரியாம ஒரு செயலை செய்ய முடியும்? எல்லா செயல்களும் மனிதன் தெரிஞ்சுதான் செய்யறான். ஆனா இவனுக்கு அது ஒத்து வராத போது நான் தெரியாம செய்துட்டுங்கன்றான். ஒத்து வந்துச்சுன்னா என் அறிவுத்தனங்க, நான் ரொம்ப யோசித்து செய்தங்கன்றான். அப்போ இவனுக்கு சாதகமா வர்றதை இவன் ஏத்துக்கிறான், பாதகமா வர்றதை இவன் மேல போட்டுக்காத, ஒன்னு விதி மேல இல்ல கடவுள் மேல பழிய போட்டு போறான். இதான் மனித வாழ்வு. இதை எவனாவது நீ வாழற வாழ்வு சரியில்லைப்பா, இப்படி வாழ்வுப்பா, இந்த வாழ்வு தான் உனக்கு தரும். இப்போ நான் பொதுவாகவே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நான் நாத்திகன் கிடையாது, அதே நேரத்தில் ஆத்திகனும் கிடையாது. நான் ஒரு இறைபக்தன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆத்திகன்னுட்டு வேஷம் கட்டிக்கு நான் தெரிய மாட்டேன். நாத்திகன்னுட்டு இருக்கிறதெல்லாம் எதிர்த்துக்கணும் தெரிய மாட்டேன். இருக்கிறத இல்லைன்னு போய் சொல்லிக்கணும் தெரிய மாட்டேன், என் சுயநலத்துக்காக. ஆத்திகன்றதுனால என் சுயநலத்துக்காக நான் வேஷம் போட்டுன்னு ஊரை ஏமாற்றவும் மாட்டேன். இது ரெண்டுமே எனக்கு ஒத்து வராத விஷயங்கள். நான் சொல்ற விஷயம் என்ன, உங்க தங்கச்சி இருக்குது, உங்க அம்மா இருக்கிறாங்க, உங்க அண்ணன் இருக்கிறார், இவ்வளோ பேருக்கு நீங்கள் உதவி செய்தீங்களே, ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஒரு குழந்தை பிறகுது ஆஸ்பத்திரியில், வீட்டுக்கு வந்துடுச்சு. வீட்டுக்கு வந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, தூக்கின டாக்டர் கிட்ட ஓடுறோம். டாக்டர் எவ்வளோ முயற்சி பண்றாரு, செத்து போகுது. அப்ப அந்த டாக்டரால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. தாய் தகப்பனாலையும் காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. நான் காப்பாத்தினேன்னு ஊரெல்லாம் சொல்லிங்கிறான். எவனாலையும் காப்பாற்றவே முடியாது. உள்ள இருக்கிற பொருள் அவனை காப்பாற்றுற வரைக்கும் தான் அவன் இந்த உலகத்தில் நடமாட்டோம். உள்ள இருக்கிற பொருள் கைவிட்டதுன்னா எந்த கடவுளால கூட இவனை காப்பாற்ற முடியாது, விழுந்துருவான். அம்மா காப்பாத்தினா, அப்பா காப்பாத்தினா, தாத்தா காப்பாத்தின, யாரையும் காப்பாற்ற முடியாது. ஆகாரம் மட்டும்தான் காப்பாற்றும் ஒரு மனிதனை. இதை தான் நான் படிச்சு சொல்லின்னுக்கிறேன்.
இப்படி நான் தம்பிக்கு உதவி செய்தேன், என் தங்கச்சிக்கு உதவி செய்தேன், எங்க அப்பாவுக்கு உதவி செய்தேன், எங்க அம்மாவுக்கு உதவி செய்தேன்னு சொல்றியே, இவ்வளோ உதவி செய்யறதுக்கு காரணமா இருந்த பொருளை நீ என்னைக்காவது உதவி செய்தியா? அதுக்கு அது எந்த பொருள்னாவது உனக்கு தெரியுமா? உன் உடல்ல உயிர்னு ஒரு பொருள் இல்லைன்னா யாருக்கு எந்த உதவியும் நீ செய்ய முடியும்? அப்போ இந்த உதவிகள் செய்யறதுக்கு, இவ்வளோ பேர் எடுக்கிறதுக்கு, இவ்வளோ புகழுக்கு காரணமான பொருள் உள்ளகிற பொருள் ஒரு வினாடி நினைச்சியாத்த சொல்லு. எல்லாத்தையும் மற, அதை நினை, எல்லா செயலும் நடக்கும்னு சொல்லினுக்கிறேன் நான். இதான் என்னுடைய போதனையே. கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இந்த பரிகாரம் பண்ண, அந்த பரிகாரம் எதையுமே நான் சொல்ல மாட்டேன். எந்த பரிகாரமும் சொல்ல மாட்டேன். ஏன்? எந்த பரிகாரத்தாலையும் உன்னை வாழ வைக்க முடியாது. பரிகாரத்தால் வாழ வைக்கிறதா ஒரு சாவு கூட நடக்காது. உனக்கு உள்ளகிற பொருள் நிர்ணயம் பண்ணி வச்சுக்குது. ஒரு மனிதனுக்கு 15 மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு. எவ்வளோ? 15 மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு. ஆனால் இந்த 15 மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மனிதனுக்கு ஓடினா 100 வயசு அவனுடைய ஆயுள். ஆனால் 15 மூச்சு ஓடுதானா? ஓடலை. ஏன் ஓடலை? சிகரெட்டு பிடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், பல கெட்ட பழக்கங்கள். இதனால 15 ஓட வேண்டிய மூச்சு 18 ஓடுது. 18 ஓடும் போது அவனுடைய ஆயுள் குறையுது. அப்போ உன்னுடைய ஆயுளை எது நிர்ணயிச்சு வச்சுக்குது? உன் வாழ்க்கையை எது நிர்ணயிச்சு வச்சுக்குதுன்னா உன் மூச்சு தான்டா. உன் மூச்சு தான் உன்னை காப்பாற்றினுக்குது. உன் மூச்சால் தான் உலாவினுக்கிற. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லிட்டு இருக்கிறேன். நீ உன்னுடைய மூச்சு கண்டு இல்லைன்னு சொன்னா 10 பேர் சேர்ந்து தூக்கி நிற்க வச்சா கூட நீ விழுந்துடுவ. அப்போ உன்னை இந்த உலகத்தில் நடக்க வைக்கிறது, உட்கார வைக்கிறது, ஓட வைக்கிறது, நிற்க வைக்கிறது எதுன்னா உன் மூச்சு தான். அந்த மூச்சு தான் கடவுள். அதனால சொன்னேன் காற்றே கடவுள் அப்படின்னு. அந்த கடவுளை நினைச்சினா உனக்கு அழிவே கிடையாது. உன் உடல் அழியும், நீ அழிய மாட்ட. நீ இறைவனோட ஒரு மனிதனுக்கு மரணம் எங்க நடக்கும்? எல்லாரும் சொல்றா உலகம் ஃபுல்லா செத்துட்டார் 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 செத்துட்டார். எப்போ செத்தாரு? செத்தாருன்னா மறுபடியும் எப்படி பிறந்தாரு? செத்தவன் பிறக்கிறதே கிடையாது. ஆனா எவனும் செத்ததே கிடையாது. உடல் மட்டும் தான் அழியுது. சட்டு கட்டி போடுற மாதிரி உடல் போய்கினே இருக்குது, ஆன்மா உடல் எடுத்துக்கினே இருக்குது. ஆனா உண்மையான மரணம் யாருக்குன்னா ஞானிக்கு மட்டும்தான் உண்மையான மரணம். ஏன்னா அவன் தான் எதிலிருந்து உருவாச்சோ அதில் போய் அழிக்கிறான் அவன். அப்போ அதனால்தான் ஞானிகள், காரைக்கால் அம்மையார் சொல்லுவாங்க, ஐயா திருவள்ளங்காட்டில் சொல்றாங்க, நான் பிறக்கக்கூடாது ஐயா, பிறந்தா உன்னை மறக்கக்கூடாது ஐயா. ஏன்னா பிறந்துட்டா கடவுளையும் மறந்து இந்த உலக ஆசை பிடிச்சிக்கும். உலக ஆசையிலேயே மயங்கி கிடக்கணும், கடவுள் ஆசையே வராது. அதனால அதெல்லாம் மறந்து உங்களை உயிரை நினைங்க, உடலை மறங்க, வாழ்க்கையை நடத்துங்க, துன்பம் இல்லாம வாழ்வீங்க. கடவுளே மாயைன்றீங்க. கடவுளுக்கும் மாயை இருக்குதுன்றீங்க. ஆமா. அந்த கண்ணுக்கு தெரியாத மாயைக்கு எப்படி இவ்வளவு சக்தி இருக்கு? ஆமா, அந்த மாயைக்கு சக்தி கடவுள். பாம்பு இருக்குது இல்ல, பாம்பு அது நம்மள தொட்டுச்சுன்னா என்ன ஆகும்? விஷம் ஏறிடும். உடம்புல விஷம் ஏறிடும், செத்து போயிடுவான். விஷம் ஏறிடும், செத்து போயிடுவான். செத்து போயிடுவான். ஆனா பாம்புக்கு அவ்வளவு விஷம் வச்சுக்குது, பாம்பு சாவுதா? சாவல. ஏன் சாவல? அதுதான் கடவுள். கடவுள் மாயையா வேகிறான், ஆனா கடவுளை ஒண்ணும் பண்ணாது, உன்னைதான் ஆட்டி பட்சிடும். அதனால கடவுளை பத்தி யோசிக்காத, உன்னை பத்தி யோசிக்க கத்துக்கோ. மாயை மாயை மாயை, மாயையில மாட்டிக்கணுங்க, மாயையில மாட்டிக்கணுங்கன்றான். எவன் மாயையில மாட்டிக்கணுவேன்? மாயையை போய் தேடி புஷ்ணு வரான். இப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை, நான் சுய சிந்தனையோட எந்த செயல் செய்தாலும் என்னோட போயிடும். நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் என்னோட போயிடும். எனக்கு மாயைன்றதே கிடையாது. சரி, சும்மா இருக்க வேண்டியது தானே. நான் இல்லை, எவன் வீட்டு பொண்ணு வீட்டுக்கே போனேன், ஐயா பொண்ணு கொடுக்குறியா, கட்டிக்கின்னு வந்தேன், அவன் சாத்துறா என்ன. நான் சொல்கிறேன் மாயையில் நான் மாட்டிக்கணுங்க. மாயை உன்னை தேடி வரல, நீ போய் தேடி புஷ்ணு வந்த மாயையை. எந்த ஒரு மனிதனும் மாயை, நீ பிறந்த நீ துன்பப்படுறிய, எனக்கு குழந்தை குட்டி வராங்க, நான் பட்டது போதுங்க, என் குழந்தை குட்டிங்க பிறந்து கஷ்டப்படுவான், நான் நிறுத்துக்கிறீங்களா? எவனாவது நிறுத்தணும் உண்டா? 1000 துன்பப்பட்ட விட எனக்கு ஒரு வாரிசு வேணுங்க, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் வேணுங்கன்ற இல்லையா? அப்போ உன் குழந்தை குட்டிக்கு நீ இருந்த, உனக்கு உன் தாய் தாப்பம் தான். இப்படியே ஒரு பொருள் இருக்கணும் இல்ல, அந்த பொருள் தாயா கடவுள். அந்த பொருள் தான் கடவுள். ஆதி.
நேற்று இன்னைக்கு நான் அப்படி சொல்லவே முடியாத பொருள் அது இல்லையா? ஆனால் அது எல்லா உயிரினங்கள்லையும் இருக்குது, தனித்தும் இருக்குது. எல்லா உயிரினத்தையும் இயக்கிக்கினுக்குது, தனித்து ஏங்கிக்கினுக்குது. அப்படிப்பட்ட பொருள் இறைவன்ற பொருள். உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்குது சாமி. சரி. ஒரு மதங்களுக்கும் ஒரு காரணம், ஒரு காலகட்டங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. சரி. ஆனால் எல்லா மதங்கள்லையுமே ஞானிகள்னு பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட ஒருத்தர் 2 பேர் தான். சில இந்து மதத்தை தவிர மற்ற மதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்தில் ஒரு ஞானியோடு நின்றுட்டாரு. சரி. முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா ஒரு அதை நபிகள் 1 2 3 சொல்கிறாங்க, நபிகள் நாயகம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்து மதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கணக்கிலே இல்லை. ஆனால் அதுலேயும் கணக்கில் இல்லாத சில பேர் தெரியுறாங்க, சில பேர் தெரியாதே போயிட்டாங்க. இதுக்கு என்ன சாமி காரணம்? ஞானின்றவனுக்கு மதம் கிடையாது. முதல்ல நல்ல ஞானிக்கு, உண்மையான ஞானிக்கு ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரம் எதுவும் கிடையாது. அவன் தான் ஞானி. ஒரு மதத்தை பிடிச்சிக்கிறவன் ஞானி ஆக முடியாது, ஒரு ஜாதியை பிடிச்சிக்கிறவன் ஞானி ஆக முடியாது, ஒரு இனத்தை பிடிச்சிக்கிறவன் ஞானி ஆக முடியாது. ஏன்னா கடவுள் எப்படி ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கிறானோ, ஒரு ஞானின்றவனுக்கு வேற்றுமை அற்று நிற்கிறவன். அதனால் 1000 பேர் கூடி அவர் ஞானிங்கன்னு சொல்லிட்டா ஞானி ஆயிடுறாங்க. இப்போ சரி, அது நமக்கு தேவையில்லை. இப்போ உங்கள் அப்பா உங்கள் அம்மா இருந்தாங்க இல்லையா? ஒரு குடும்பம் தானே அது, ஒரே ஒரு குடும்பம் தான். ஆனால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு எத்தனை பசங்க? 5 பசங்க. 5 பசங்க. இப்போ எத்தனை குடும்பம் ஆச்சு? 5 குடும்பம். ஏன் ஒரே குடும்பம் இல்லை? எல்லாம் அவங்க செயலுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு மதங்களும் அப்படிதான் தனித்தனியாக பிரிஞ்சு அவங்க செயலில் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாம் முதல்ல ஒன்று, எல்லாம் மனுஷன் ஒன்று தான். இதான் சார் 84,000 கோடி ஜீவராசிகளில் இறைவன் ஒருவன் இருக்கிறான். இறைவனை வழிபடணும், இறைவனை அடையணுன்ற எண்ணம் 84,000 கோடி ஜீவராசி கிடையாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், படைப்பு அவந்து தான், அவனை அடையணும், பிறவி வேணாம் அப்படின்றது மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது இந்த மனிதனுக்குள்ள எல்லா சக்திகளையும் இறைவன் தந்திருக்கிறான். ஆனால் இவன் ஆசைன்ற மாயை மறைச்சிட்டு இவனுடைய உண்மையான சுயரூபம் இவனுக்கு தெரியல. தெரியாதால இவன் போலியாகவே வாழறானே தவிர நிஜத்தை நம்பி வாழலை. இறந்துடுவான், இறக்கும் தருவாய், இவன் படுக்கையில் இருப்பான், கண்ணில் தண்ணியாக வரும், பேச முடியாது இவனால். இவன் மனைவி மக்கள் பக்கத்தில் நிற்பாங்க. அப்போ கூட அவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ இவர் அழுவுறாரு, இவ்வளோ காலம் வாழ்ந்தோம், இறைவனை தேடலையே அப்படின்னு அழுவுறாருன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவோம்? ஐயோ எங்கே கொடுத்துட்டார் தெரியலையே பணம், அதை சொல்ல முடியாத அழுவுறாருன்னு நினைப்பாங்க இவங்க. ஆனால் அவன் சாக போகிறவன் நினைப்பான், இவ்வளோ காலம் வீணான வாழ்வு வாழ்ந்தனே, இவ்வளோ காலம் இறைவன்ற ஒருத்தனை தேடலையே, இப்போது அந்த என்னுடைய வாழ்க்கையே அப்படியே போய்கின்னு இருக்குதே அப்படின்னு அவன் நினச்சி அழுவான். இப்படி வாழற மனிதர்களில் எவ்வளோ உண்மையை சொன்னால் புரிய போகுது சொல்லுங்க. சில நேரத்தில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம், சில நேரத்தில் தன்னையே தான் ஆறுதல் படுத்திக்கணும். சரி 1000 பேருக்கு சொல்கிறோம், ஒரு 2 பேர் கேட்க மாட்டானா, அது போதுமே அப்படின்ற ஒரு ஆறுதல் தனக்குள்ளே தன்னை ஆறுதல் படுத்திக்கிறது. இப்படி தான் என் பயணம் போகுது. மிகப்பெரிய பயணம், மிகப்பெரிய ஒரு பணி இது. உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிறீங்க, ஆனால் இதனுடைய பயன் நினைக்கும்போது உலகை விட பெருசாக இருக்குது எனக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க ஏதோ இது ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சால் மனசு சந்தோஷமாகும். ஆனால் எனக்கு இன்றைக்கி என்ன தோணுதுன்னா, தேடி கண்டு கொண்டேன், தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன், என் அருகிருக்கும் தேவனின் உதவியால் என்று தான் சொல்ல தோணுது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளவும் அபூர்வமான ஆற்றல் இருக்குது. அவனுக்குள்ளோ அவன் வீட்டுக்குள்ளோ இருக்கிற அதிசய பொருள் அவன் பார்க்காத உலகத்தில் அதிசய பொருள் இருக்குதுன்னு ஆராயும் போது அவன் கண்ணுக்கு படுறதில்லை. ஆனால் அது அவன் வீட்டுக்குள்ளவே இருக்குது. அதை ஆராய்ஞ்சு எடுத்தான்னா அவனுக்கு தெரிஞ்சிடும், ஆஹா நானும் அதிசயமான மனிதன் தான் அன்றைக்கி உணருவான். ஆனால் அதை சொன்னாலும் தேடுறதில்ல, தானாகவும் தெரியறதில்ல. அதனால் ஊரெல்லாம் அலைஞ்சி வீணாகவே போயிடுறான். இதனால தான் சொன்னார் சிவவாய்க்கர், கடவுள் என்ற பொருள் உனக்குள்ளே இருக்குதுறப்பா,
நீ ஏன் போய் உலகமெல்லாம் தேடினுக்கிற, காடு மலையெல்லாம் திரியிற, திரிஞ்சும் காண முடியாதவன் எத்தனை கோடி நீ எண்ணி சொல்ல முடியாமல் போயிட்டானே, நீ அதை தேடி கண்டுபிடின்னா. அதனால் சொன்னான், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடியோன்னா. மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலேருந்து அந்த காலேஜினுடைய பிரின்ஸ்பால் ஃபோன் பண்ணார் எனக்கு. யாருங்க, எங்கேருந்துங்க பேசுகிறேன்? மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலேருந்து பேசுகிறேங்க. என்ன விஷயங்கன்னு. இது எப்படிங்க சுட்ட சட்டி சுடாத சட்டின்லாம் பேசியிருக்கிறீங்க அப்படின்னாரு. உண்மை அது தானங்க அப்படின்னு. அப்போது அது சொல்கிறாரு, நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் என்றார். கடவுள் என்ற பொருள் உனக்குள்ளே இருக்குது, அது நீ அதுக்கிட்ட போய் பேசிங்க எடுக்கிற, உன் கஷ்டத்தெல்லாம் சொல்லிங்கிறியே, அது எப்போவாது கேட்டது உண்டாடா, சுட்ட சட்டி கறி சுவை அறியாதுன்னாரு. இது நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில், அதோடு நிறுத்தியிருக்கலாம் அவர். ஆனால் நிறுத்தலை, அதை தாண்டி போய் சொல்கிறாரு, சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோன்னாரு. இங்கே என்ன பொருள் போடுறாரு அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா நமக்கு தெரியும். அதை அந்த அமெரிக்கன் பல்கலைக்கழகத்தில், அந்த அமெரிக்கா மதுரையிலேருந்து அந்த பல்கலைக்கழகத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு வேக வச்ச சூளையில் வச்சு வேக வச்ச சட்டியில் தண்ணி ஊற்றினோம்னா அந்த தண்ணி அப்படியே தான் இருக்கும். அப்போது அந்த வேக வச்ச சட்டி அந்த தண்ணி அப்படியே இருக்கிறதால, தண்ணி இழுக்காத்தால அந்த தண்ணியினுடைய ருசியை அதை அறிய முடியல. ஆனால் வேக வைக்காத ஈர சட்டியை வச்சு தண்ணியை ஊற்றினோம்னா தண்ணியும் வலிஞ்சிடும், சட்டியும் உடைஞ்சிடும். அப்போது அந்த சட்டி தன்னுடைய ருசியை அறிஞ்ச உடனே அது இறைவனோட கலந்து போகுது. இந்த மண்ணுன்ற சட்டி இறைவனோட தன்னை உணர்ந்ததுன்னா இறைவனோட கலக்கும். இதை தான் அவர் அந்த பாடலில் சுட்டி காட்டுறாரு நமக்கு. ஆனால் அதை புரிஞ்சிக்கிறது இல்லை. புரியாதால எதையோ பேசின்னு இருக்காங்க. இது புரியணுன்றதுக்காக தான் நம்ம அறிவு கேட்டினதை நான் சொல்லிக்கின்னு இருக்கிறோம்மா. ஒவ்வொரு மனிதனும் இறைவன்ற ஒரு பொருளை தேடுறான். உலகத்தில் இறைவனை தேடாத மனிதனே கிடையாது. நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், நாத்திகன் சொல்லுவான், கடவுள் மறுப்பாளன் சொல்லுவான். ஆனால் அவன் கடவுள் மறுப்பாளனாக இருக்கட்டும், நாத்திகனாக இருக்கட்டும், ஆத்திகனாக இருக்கட்டும், எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். இறைவன் அவனை விட்டு வெளியே போனால் அவனுக்கு பேரே வேறவா போயிடும். இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் அவன் மனிதன். இறைவன் அவனை விட்டு வெளியே போனால் அவனுக்கு பேரே பிணமாயிடும். பிறக்கிறது 6 அறிவு 7 அறிவுன்னெலாம் பேசின்னு இருக்கிறான். 3 அறிவில் தான் மனிதன் பிறக்கிறான். ஆனால் 6 அறிவை வளர்த்துக்கணும், ஆனால் வளர்க்குறது இல்லை. அது 3 அறிவு என்ன அப்படின்னா, தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து இவனுடைய பலம் கொண்டு வந்து வெளியே விடுறான். ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், கோழி குஞ்சு பொரிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த கோழியும் குஞ்சு பொரிக்காது, குஞ்சு தான் ஓட்டை ஓடிச்சிக்கணும் வெளியே வரும். அது மாதிரி தாய் புள்ள பெற்றுட்டானுங்க, எந்த தாயும் புள்ள பெற்றுக்க முடியாது, அந்த குழந்தை தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை இவன் தேடி எடுக்கணும், எடுக்க மாட்டேன்றான். அதுக்காக தான் இவ்வளோ பேசின்னு இருக்கிறேம்மா நான். ஐயா, அதனால தான் உங்களுடைய அந்த ஆன்ம அறிவு விளக்கம் ராஜயோக நிகழ்ச்சியில் உங்களை தேடி வர ஆன்மாவர்கள் எல்லாருக்குமே அந்த கற்பூர ஆரத்தியை எல்லாருக்கும் காட்டுறீங்களாங்க? நான் இது உலகத்தில் எங்கேயுமே நடக்காத விஷயமா நான் பண்ணுறது. நான் என்ன பண்ணுவேன், முன்னெல்லாம் பூஜை முடிஞ்ச உடனே அத்தனை பேரையும் நிற்க வச்சு ஒரு ஆரத்தி எடுப்பேன். அந்த ஆரத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா, எவ்வளவோ தூரங்கள்லேருந்து வராங்க, போகிற வழியில் எத்தனையோ இடையூறுகள் வரும். அத்தனை இடையூறுகளையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஆரத்திக்கு உண்டு. அதனால் நான் எல்லாரையும் நிற்க வச்சு ஆரத்தி எடுத்து தான் அனுப்புவேன். இப்போ ஒரு 4-5 மாதமாக என்ன ஆகிப்போது, மத்தியானம் சாப்பாட்டு நேரம் முடிஞ்சோடனே அவங்க ஓடி போகிறாங்க. அதனால் அந்த ஆரத்தி எடுக்கிறத விட்டுட்டேன் நான். ஜனங்க சொன்னால் கேட்க மாட்டேங்குதுன்னு. ஆனால் போன மாதம் நான் பற்றி எல்லா ஜனமும் இருந்தாங்க. அதனால் எல்லாருக்கும் ஆரத்தி எடுத்தேன். ஏன் ஆரத்தி எடுத்தேன்? நான் கடவுள்னா அவனும் கடவுள் தான், நான் பிணம்னா அவனும் பிணம் தான். அப்போது நான் நினைக்கிறது நான் மட்டும் குரு, நான் மட்டும்தான் கடவுள், நீ கடவுள் இல்லை, அப்படி இல்லை. ஏக்கம் இருக்கிற அத்தனை மனிதனும் கடவுள் தான். கடவுளினுடைய சக்தியில் தான் அவன் ஏங்குறான். அப்போது அவன் தான் நான் தான் அவன். இங்கே வேற்றுமைன்றது இடமே கிடையாது. அதனால் அவனுக்கு ஆரத்தி எடுக்கிறேன் நான். அவனை கடவுளாக நினச்சி தான் நான் ஆரத்தி எடுக்கிறேன். அந்த கடவுள் அவன் போகிற வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமே.
அதுக்காக தான் இது உலகத்தில் எந்த சீடருக்கும் எந்த குருவும் ஆரத்திலாம் எடுக்க மாட்டான். அது ஒரு தனி மரியாதை வேணும்னு நினைப்பான். நான் அந்த மரியாதையில் எதிர்பார்க்கலாம், பாதுகாப்பாக போனால் போதும் எனக்கு. அதுதான் என்னுடைய கொள்கை. அப்போ ஒரு தாயாகவும் நின்று அவங்கள பார்க்குறீங்க. ஆமாம், இறைவனே தாய்மானவர்னு ஒரு பேர் இருக்குது. ஏன் அந்த தாய்மானவருக்கு? பெத்த தாய் கூட இல்லாத கருணை அவனுக்கு உண்டு. ஏன்னா பெத்த தாய் கூட உடலை தான் செய்தா, உயிரை செய்யலை. உயிரை செய்தவன் அவன் இல்லையா? அப்போ அவன் தாயை விட கருணை உள்ள, அதனால தான் அவனுக்கு தாயுமானவன், தாயாக கூட அவன் ஆனவன் பேர் உண்டு. அப்போது இறைவனே தாயாகும் போது ஒரு குரு ஏன் தாயாகக்கூடாது? ஆனால் என்ன தவறு இருக்குது இதில்? தெரியாதவன் குழந்தையாக இருக்கலாம், தெரிஞ்சவனாக இருக்கலாம், அத்தனை பேரையும் நீ தாயாகவே நினச்சிக்க. அவனை செய்யானே நீ தாயாயிரு, ஒன்றா தவறாகி போகுது இல்லை, நல்லது தானே. பகையாக நினைக்காம இந்த சந்தோஷம் தானே, அதை தான் நம்ம செய்துன்னு இருக்கிறோம். அன்பு எந்த எல்லையும் மற்ற விரிவானதாக இருக்குது உங்களுடைய அன்பு. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குழந்தைகளாக ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவங்கக்கிட்ட நேசமும் அன்பும் அவங்களோட பாதுகாப்பு, அவங்களுடைய உணவு எல்லாத்தையுமே கவனிக்கிறீங்க. இது இப்போம்மா மாதம் ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லேயும் இங்கே என் மருமவளங்கோ என் பிள்ளைங்கோ எல்லோரும் வந்து இங்கே வேலை செய்யணும். எல்லோரும் வேலை அது என் பிள்ளை, இது என் மருமவோ, இவங்கெல்லாம் வெளியாளுங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. இங்கே எல்லோரும் சமம் தான். ஆசிரமத்துக்கு உள்ளே கால் வச்சிட்டின்னா நீ நானும் ஒன்று தான். அதுதான் இங்கே பாகுபாடு. இந்த பக்குவம் அவங்களுக்கு வளரணுன்னா நம்ம இருந்து அதை செய்து காட்டும் போது தான் அவங்களுக்கு அந்த பக்குவம் வரும். அப்போ நமக்கு பின்னாடியும் அவங்க செயல் புரிவாங்க. அப்போது அதுக்கு ஒரு வழிகாட்டியாக நம்ம திகழணும். அதை தான் இன்றைக்கி இருந்து நான் செய்துன்னு இருக்கிறேன். என்னுடைய மறைவுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் கரெக்டாக செய்வாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன் நான். உலகம் தோன்றினப்போ தான் மனிதர்கள் ஒரு குடும்பமாக ஒரு குழுவாக வாழ்ந்தாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனாங்க நீங்கள் திரும்பவும் அந்த மாதிரி உலகம் ஒரு குடும்பம்னு கொண்டு வர்றீங்க. யாருமே செய்யாத ஒரு செய்தி இது. இல்லைம்மா, இதை என்னுடைய குறிக்கோள் என்னன்னா, நீ மறைஞ்சாலும் இன்னும் வாரியும் போக போகிறீங்க, ஒன்றுமே இல்லை. நான் மறைஞ்சாலும் ஒன்று, நான் எனக்கு பேர் என்ன கோடீஸ்வரன் நேற்று வரைக்கும். இன்றைக்கி நான் விழுந்த ஒன்று எனக்கு பேரே வேறு. நான் கோடீஸ்வரன் எப்போ எடுக்க போகிறீங்க நான் கேட்குறான். இல்லை, பணம் எப்போ எடுக்க போகிறேன், பாடி எப்போ எடுக்க போகிறேன்றான். அப்போ பேரே போயிடுச்சு. என்ன வாழ்க்கையில் நிலை? ஆனால் நீ எந்த செயலை செய்து போறியோ அது நிலை, நீ நிலை இல்லை. அப்போ உன்னுடைய செயல் இந்த உலகத்தில் நிலச்சி நிற்கணும், அதுக்காக நீ வாழணும். அதுக்கு தான் உன்னை இறைவன் இந்த பூமிக்கு அமைச்சிருக்கிறான். இந்த சமாதி கட்டும்போது கூட என்னை நிறைய பேர் கேட்டாங்க, என்ன ஜீவ சமாதி அம்மைன்னுட்டு. சில பேர் பொய்யான விஷயத்தெல்லாம் கூட பரப்பிட்டாங்க. கலெக்டர் வந்தார், போலீஸ் வந்தது, வருவாய்த்துறை வந்ததுன்னெலாம். யாரும் வரல. இந்த பேப்பருக்காரன் டிவி மனம் இல்லை. ஆமாம் சாமி, இப்போ நான் என்ன அதையே சொல்லியிருக்கிறேன் சாமி. உயிர்ன்றது பிராண காற்று. எண்ணங்கள் சேரும்போது தான் அந்த பிராண காற்றுக்கு பேர் மனம்னு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போது அவன் எண்ணமற்ற நிலையில் படுத்துங்கிறான், ஆனால் உயிர் மட்டும் ஓடிக்கின்னு இருக்குது. அது கோமா ஸ்டேஜ். ஆனால் எண்ணங்கள் சேரும்போது அவனுக்கு செயல் வந்துடும். அப்போ மனம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ படுத்துக்கினே இருக்கிறான் கோமா ஸ்டேஜில், திடீர்னு அவனுக்கு மனம் வந்துடுச்சு. கோமா ஸ்டேஜ் தெரிஞ்சு மனசு பிரிஞ்சிடுச்சு. அதுலேருந்து பிரியும்போது அம்மா எங்கே இருக்கிறாங்க, அப்பா எங்கே இருக்கிறாரு, அண்ணன் எங்கே இருக்கிறான், தம்பி எங்கிறான், சம்சாரம் எங்கே இருக்கிறான். அப்போது மனம் வந்துடுச்சு. மனம் வந்ததால் செயலை விரும்புது. அப்போது மனம் இருந்தால் தான் உலகத்தின் செயல், மனம் இல்லைனா உலக செயல் இல்லை. ஆனால் இதில் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னா, மனம் இல்லைன்னா அஞ்ஞானி பிணமாக மாறிடுவான். ஆனால் ஞானி என்ன பண்ணுறான், மனம் இல்லைன்னா ஞானியாக மாறி போகிறான். ரெண்டு பேரும் உயிர் இருக்குது. மனம் இருக்கிறவனுக்கும் உயிர் இருக்குது, ஆன்மா இருக்கிறவனுக்கும் உயிர் இருக்குது. ஆனால் இந்த மனத்தை எதுலேருந்து அது பிறந்ததோ அதில் எடுத்து போய் இணைச்சிட்றான். இணைக்கிறதுக்கு அவனுக்கு குறைஞ்சது 50 வருஷம் 40 வருஷம் 30 வருஷம் தேவைப்படுது. அதை இணைச்ச பிறகு தான் அவன் மனம் இல்லாத நிலையில் வரான். அப்போ அவனுக்கு மனம் இல்லாத நிலையில் இருக்கிறவனுக்கு துன்பம் இன்பம் இல்லை, இரவு பகல் இல்லை, ஆரம்பம் முடிவு இல்லை, இப்படி வாழறான். இந்த மனம் இருக்கிறவனுக்கு இது எத்தனையும் இருக்குது. அதனால தான் பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொன்னார், கடவுள் என்றவரை எங்கேயோ போய் தேடுறான்டா, எதுலையோ போய் தேடிங்க இருக்கிறான். அவன் விருப்பத்துக்கு அவன் மனசு எப்படிலாம் விரும்புதோ அப்படிலாம் தேடுறான். ஆனால் கடவுள் அப்படியா இருக்கிறான்னா இல்லைடா, அவன் ஒரே விதமாக தாண்டா இருக்கிறான் அப்படின்றான். எப்படிப்பா தேடணும்? உள்ளுக்குள்ளவே உணர வேண்டும். எங்கே உணரணும்? உனக்குள்ளவே உணரணும். நான் யார், நான் எதுக்கு பிறந்தேன்,
எதுக்கு வளர்ந்தேன், எனக்கு வயசாகிடுச்சு. இப்போ என்னை எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, டே பையான்னு கூப்பிட்டாங்க, குழந்தைன்னு கூப்பிட்டாங்க என்னை இளமையில். அப்புறம் என்னங்க வாங்க போங்க வாயா போயானாங்க. இப்போ வா தாத்தா போ தாத்தா, இந்த 3 பிறப்பு எதுக்கு எனக்கு? இந்த 3 நிலைக்கு தாண்டி மரணம்னு ஒன்று இருக்குது, அது ஏன் வரணும்? இந்த சாகரத்துக்கோசமாக நான் பிறந்தேன் அப்படின்னு தனக்குள்ளவே சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா உண்மைகள் விளங்கிடும். செத்தது எது அப்படின்றது புரியும். இப்போ என்ன நினச்சின்னுக்கிறோம், செத்துடுறோமே, நம்ம பொண்டாட்டியை விட்டுடுறோமே, நம்ம சொத்தை விட்டுடுறோமே அப்படின்னு நினைக்கிறீங்க. சாகவே இல்லை. நீங்கள் சத்தா பிறக்க போகிறதே இல்லை. நீங்கள் செத்துட்டா பிறக்க போகிறதே இல்லையா? அப்போ சாகவே இல்லை நீ. அப்போ எது சாகுது? உடல் தாண்டா சாகுது, உன் ஆன்மா சாகவே இல்லைடா. இந்த சாகாத ஆன்மாவை வச்சுக்கின்னு நான் செத்து போகிறேன்னு சொல்லிங்க எடுக்கிறேடா. எவ்வளோ அறியாமை இல்லைடா இருக்குடா. ஒரு புது ஷர்ட்டு தைச்சி போட்டேன், ரொம்ப அழகான ஷர்ட்டு போட்டு 4 கல்யாணத்துக்கு போனேன், கம்பீரமாக இருந்தது. ஆனால் கீஞ்சி போனேன். அந்த புது ஷர்ட்டு நல்ல ஷர்ட்டு இவ்வளோ கல்யாணத்துக்கு போன ஷர்ட்டுன்னு போட்டு போவியா? போட மாட்டேன். அதை தூக்கி போட்டுட்டு வேறு ஷர்ட்டு போட்டுக்குவேன். இந்த ஆன்மா இந்த உடல்ன்ற ஷர்ட்டை அப்பப்போ தூக்கி போட்டு வேறு புது ஷர்ட்டு தைச்சி மாட்டிங்குதுடா போடா அப்படின்ட்டான். அதனால் சொல்கிறான், உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்தம். வீதினா முதுகு தண்டு வழியாக செலுத்தணும். வீதின்றது முதுகு தண்டு. வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு. கள்ள புலனாம் திருட்டு போகிற புலன்களாம் இது. அதனால் இது 5ஐயும் அழிச்சிட்டு ஆன்மாவோடு இணைஞ்சிட்றா. அதாண்டா கடவுளை பார்க்கறதுக்கு வழின்ட்டான். இப்படி போனோம். இது பேசணும். இப்போ 2 நிமிஷத்தில் இவ்வளோ விஷயத்தை பேசி முடிச்சிட்டேன். ஆனால் இது 2 நிமிஷத்தில் பேசின விஷயங்கள் முடியுமா அப்படின்னா 2 பிறவி கூட தேவைப்படலாம். இதுக்கு 8 வயசில் ஞான சம்பந்தருக்கு ஞானம் பிறந்தது. 8 வயசு, ஒன்றுமே தெரியாது. கடவுள் ஒன்று இருக்குதா இல்லையான்னு தெரியாது அவருக்கு. அந்த வயசில் அவருக்கு ஞானம் பிறந்து போச்சு. 80 வயசுலேயும் ஞானம் பிறந்தது அப்பருக்கு. காஞ்சிபுரம் வராங்க, ஞான சம்பந்தர் வந்துக்கிறாரு. ஞான சம்பந்தரை பல்லக்கில் வச்சு தூக்கின்னு போகிறாங்க. 8 வயசு குழந்தைய 60 வயசு 70 வயசு 40 வயசுக்காரன் பல்லக்கில் தூக்கின்னு போகிறான். ஏன்னா அவர் நடக்கக்கூடாது, தெய்வ குழந்தை அது அப்படின்னு தூக்கின்னு போகிறான். அப்போ அவர் பல்லக்கில் இருந்து சொல்கிறாரு, அப்பர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, திருநாவுக்கரசர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நான் பார்க்கணுன்றாரு. அதை அவரும் பல்லக்கு சுமந்துன்னு போயின்னுக்கிறார். அதுலேயே அவர் தூக்கின்னு போகிறார். அப்போ சொல்கிறாரு, அடியே நீங்கள் தான் இருக்கிறேன் சாமி அப்படின்றாரு. இறக்குடா நீட்டு, என்ன பாவத்தை பண்ணிட்டியே, எனக்கு பாவத்தை சேர்த்துட்டியே, உன் வயசுக்கு என்னை தூக்க தகுமா அப்படின்றாரு. இல்லை ஐயா, நீ தாய்ப்பால் குடித்தவன். தாயினா இங்கத்தி தாய், பெற்ற தாய் இல்லை, அங்கத்தி தாய், உண்மையான தாய். அது ஒரே தாய் தான் உலகத்துக்கு. அந்த அமிர்தத்தை குடிச்சதால் உங்களை தூக்கத்தில் தவறு இல்லைன்றார். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்த்து போகிறாங்க. இனிமேல் உங்களை யாருமே திருநாவுக்கரசர்னு கூப்பிடக்கூடாது, அப்பர்னு கூப்பிடணும், அவர் தான் பேர் வச்சது. ஆனால் அப்படிப்பட்ட மகானுக்கு திருக்காட்டுப்பள்ளியில் மனஸ்தாபம் வந்துடுச்சு. அடைச்சி வச்சிருந்த கோவிலை இவர் 10 பாட்டு பாடி திறக்கிறாரு, அவர் ஒரு பாட்டு பாடி மூடுறாரு. அப்போது அங்கே 2 அவ்வளோ பெரிய மகானுக்கு கூட சின்ன சஞ்சலம் வந்துடுச்சு. ஐயா, இனிமேல் நீங்கள் 2 பேர், நம்ம 2 பேரும் ஒன்றா உதவாது. ஏன்னா வேற்றுமை வந்துடுச்சு. உங்கள் வழியில் நீங்கள் போங்க, என் வழியில் நான் போகிறேன், பிரிஞ்சிட்டாங்க 2 பேரும். இப்படி மகானுக்கே இந்த வேற்றுமை இருக்கும்போது அஞ்ஞானிக்கு வேற்றுமை வராதான் சாதாரண விஷயம். எப்போ வராது? எப்பெல்லாம் மகானுக்கு கூட மனம் வரும்போது வேற்றுமை வரும். எப்பெல்லாம் இந்த மனம் போய் ஆன்மாவோடு சேரும்போது வேற்றுமை போயிடும். ஏன்னா உலகம் ஒன்றாவே தெரியும் அவனுக்கு. உலக மக்கள், உயிரினம் எதுவும் தெரியாது, கடவுள் மட்டும் தெரியும். அங்கே எங்கே வேற்றுமைக்குது? இங்கே மக்களாண்ட பார்க்கும்போது பல நிறங்கள், பல பேச்சுக்கள், பல விதங்கள் இதெல்லாம் இருக்கும்போது வேற்றுமை வருது மனசுக்கு. அப்போது மனம் இல்லாத நிலையிலே கடவுள் தெரிவான், கடவுள் தெரியாத நிலையில் மனம் வந்துடும். இதுதான் வித்தியாசத்தாமி. அப்போ மனம்ன்றது ஒரு மாயை. அந்த கடவுள் காட்சியை அதை மறைச்சியே வச்சுங்குது. ஏன்னா அது மறைச்சி வைக்கலைன்னா உலக செயலுக்கு அது எல்லாரும் ஞானியாக போனான், யாருமே பிறக்க போகிறதே இல்லை. பட்டினத்தார் சொல்கிறார், காலாஸ்திரியில் கடைசியாக அவர் எல்லா கதையும் சொல்கிறார். இது மாதிரி என்னுடைய சீடனுடைய நல்ல வாழ்க்கை இப்படிலாம் ஆகிப்போச்சு, அதனால் அப்படிலாம் போகாதீங்க, ஒழுக்கமான வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு அங்கே புத்திமதியெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, சாமி நாங்கள்லாம் எப்படி ஞானி ஆகுதுன்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், எல்லாரும் ஞானி ஆனால் ஞானிகளே பிறக்கிறதுக்கு வழி இல்லாமல் போயிடும். தூய்மையான பக்தி பண்ணுங்க. கடவுள்கிட்ட போய் பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணாதீங்க. சாமி எனக்கு வீடு இல்லை, என் கார் இல்லை, என் பொண்ணு கல்யாணம் ஆகலை, என் பிள்ளைக்கெல்லாம் சாமி வந்து புரோக்கரா. இது அறியாமையில் அவங்க போய் பணாத்தின்னுக்கிற விஷயம். இது அஞ்ஞானம். இது
மெஞ்ஞானத்தினுடைய தெளிவுன்னா இது ஏன் நடக்கலை, இதுக்கு ஏதோ ஒரு காரணம், முன் பிறவினோட தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது மெஞ்ஞானத்தினுடைய நிலைமை. அஞ்ஞானத்தில் இது தெரிஞ்சிக்க முடியாத கடவுள்கிட்ட போய் சொல்லிட்டோம்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்ற நம்பிக்கை அது அஞ்ஞானம். இப்படி 2 விதமாக உலகத்தில் ஊடாடிக்கின்னு இருக்குது. இந்த 2 விதத்தில் அஞ்ஞானத்திலேருந்து மெஞ்ஞானத்துக்கு வரணும்னா தன்னை உணர கற்றுக்கணும். அதுக்கு ஒரு சரியான உணர்த்தை குரு சொல்லி கொடுக்குற மாதிரி செய்யணும். குரு சொல்லி கொடுத்துட்டாருங்க எல்லாம் எனக்கு தெரியுங்கன்னா எவனும் ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியாது. பிறவிகளை பற்றி சொல்கிறீங்க, அடுத்த பிறகு இருப்போம் அப்படின்னு என்ன பிறவிக்கு. ஆனால் அறிவு மனநல பிறப்பது அறிவுன்னு சொல்கிறாங்களா? அவ்வை சொல்லுது. ஆமாம், அதுவும் என்ன சொல்லுது தெரியுமா? சாதாரணமாக சொல்லல, அது சும்மா சொல்லுது. அரிது மனிதராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு வேடி நீங்கி பிறத்தல் அது. ஆடாடாடா, மனுஷனாக பிறகுது அற்புதமான பிறப்புப்பா. இந்த அற்புதமான பிறப்புலையும் குருடாகவும் செவிடாகவும் கூணாகவும் இந்த திருநங்கையாகவும் பிறக்காமல் பிறந்துக்கத்தமா அற்புதமான பிறவிடா. இப்படிப்பட்ட பிறவி வச்சுக்கின்னு அநியாயமாக உலகத்தில் அழிஞ்சு போயின்னுக்கிறியாடா. இந்த பிறவி வந்ததே கிடைச்சதே நீ கடவுள் அடையிறதுக்கு தான்டா. அதை அடையிறத விட்டுட்டு உலக ஆசையிலே அழிஞ்சு போயின்னுக்கிறியாடான்னு. அதனால் அரிதான பிறப்புடா அப்பாவும் பிறப்பு, மற்ற பிறப்புக்கு இல்லாத. நான் கிளாஸ் நெட்டில் கூட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே கூட சொல்லியிருப்பேன் நான். அப்போ அடுத்த பிறவி அதை பற்றி சொல்லலை. அடுத்த பிறவியை பற்றி அது எங்கே பேசிச்சு? இந்த பிறவி நீ அற்புதமான பிறவின்னு தானே சொல்லிச்சு. ஆமாம், இதை தக்க வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்? அதனால தான் நான் கிளாஸில் அடிக்கடி சொல்கிறது, உடலை மறந்துடு, அழிய போகிற பொருளை மறந்துடு. இப்போ கூட ஒரு பாடல் சொன்னேன், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, உளுத்த நரும்பையும் வெளுத்த சதியையும் இழுத்து கட்டிய கூடடா, வெந்த சொத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா. இது ஒரு பை இது. அப்போ ஞானி என்ன சொல்கிறான், நம்ம என்ன சொல்கிறான், இது என்னதுப்பா? மெய்ப்பா. ஞானி என்ன சொல்கிறான்? பொய்ப்பான்றான். அப்போ அவன் சொன்னது சரியா, நம்ம சொன்னால் அவன் சொன்னது தான் சரி. ஏன் இதை பொய்ன்னு சொன்னான்னா, இது அழியிருதுரா, இது பொய்யா போகுதுரா, மாற்றங்கள் மாறிக்கினே வருதுரா, அப்போ பொய் ஆகுதுன்னு தெரிஞ்சுரா அவனுக்கு. ஆனால் ஒத்துக்க மாட்டேன்றா நீன்றான். அதனால் இது பொய் பொருள், ஆனால் உள்ள மெய்ப்பொருள் இருக்குது, அதை தேடுறா, இதை வச்சுக்கணும். இதுக்கு தான் சிவவாய்க்கர் சொன்னார், ஓடம் உள்ள போது ஓடி உலாவலம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அனாதையேனர். இருக்கும்போது இறைவனை பிடிச்சிக்கிடாப்பா, இருக்கும்போது உன் உயிரை பிடிச்சிக்கிடா, இருக்கும்போது உன் உயிரை அறிஞ்சிட்டீங்கன்னா இந்த பிறப்பே தப்பாதுடா உனக்கு. நீ 100 வாட்டி போந்தாலும் மனுஷன் தான்டா. அடுத்தது ஆடு மாடு கோழி கொக்கு நாய் நிறையா பிறக்க மாட்டேடா. நீ உடல் மேலே பற்று வச்சுருந்தீங்கன்னா, இப்போது நீங்கள் இந்த வீட்டில், இப்போ ஒரு வீட்டில் இருக்கிறீங்க நீங்கள், இந்த வீடு நீங்கள் கட்டின வீடு, நல்ல வீடு, அருமையான வீடு, வசதிக்கேற்ற மாதிரி கட்டி வச்சுக்கிறீங்க. ஆனால் எவ்வளோ வருஷம் கடைசி வரைக்கும் ஒரு 100-200 வருஷமாக வாழும். ஒரு 30 வருஷம் போனால் இடிஞ்சு விழும். அப்போ இந்த 30 வருஷத்துக்குள்ளே அடுத்த வீடு ஒன்று கட்டிக்கணும் நீங்கள் வாழறதுக்கு. இது இடிஞ்சு வந்தால் அது போயிடுற மாதிரி. அது மாதிரி இந்த உடலுன்ற வீட்டை வச்சுக்கினா உள்ளக்கிற பொருளை நீ பிடிச்சிக்குங்க. அப்படி பிடிச்சிக்கினா உங்களுக்கு அழிவில்லாத வாழலாண்டான்றாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எல்லாரும் புரிஞ்சிக்க முடியுமானா ஒரு குரு கிட்ட போனால் தான் ஏதோ அரையும் குறையுமா அந்த குரு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட அதையாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அதை தான் நான் சொல்லியிருந்துக்கிறேன். அடுத்த லைஃப் போட்டு ரெடி பண்ணிக்கணும். ஆமாம், இல்லைன்னா வீணாக தான் பிறந்ததே வீண் உலகத்தில். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆடு செத்து போச்சு. உடனே என்ன பண்ணுறான், செத்து போன உடனே அது ஒரு 2 நாள் 3 நாள் ஆகிட்டு இருந்தால் தான் எடுத்து போய் பொச்சிடுவான், தோலை மட்டும் உரிச்சிக்கணும். அப்போது அந்த ஆடு செத்து போய் கூட உதவுது. ஒரு மோளம் கட்டுறான், ஒரு பம்பை கட்டுறான், எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறான். ஒரு கோழி செத்து போச்சு, உடனே போட்டு சட்டியில் 1.5 கிலோ மிளகாத்தூளை போட்டு வேக வச்சு 3ஆவது வீட்டு வாசனை வர மாதிரி ஆக்கி துண்ணுக்குன்னுக்குறான். இது செத்து இவ்வளோ அற்புதமான உடல் செத்து போனால் ஊர் உள்ளே பொதிக்கலைங்க. ஆடு மாடை ஊர் உள்ளே பொதிக்கிறான். இவனை ஊரை விட்டுல தள்ளி ஏற்ற போகிறான். இருக்கும்போது நைனா உன்ன மாதிரி நைனாவே இல்லை நைனான்றான். பொண்டாட்டி சொல்கிறான், ஐயோ உலகத்தில் உன்ன மாதிரி பொறுத்தனையே நான் பார்த்தேன், ஏன்னா மொத்தமாக கொடுக்குறியா? கொடுக்கலன்னா ராத்திரி விட்டு கட்ட தான் உனக்கு. அதனால் உன்ன மாதிரி பொறுத்தனே இல்லைன்றான். உன் பொண்ணு சொல்லுது, எப்பா உன்ன மாதிரி அப்பா யாருப்பா இந்த உலகத்தில் அப்படின்னு. இவ்வளோ புகழ்ந்த உடல் விழுந்த ஒன்று ஊருக்கு வெளியே தூக்கின்னு போகிறான். ஆடு மாடை ஊருக்கு உள்ளே பொதிக்கிறான். ஆனால் நீ உன்னை இவ்வளோ புகழ்ந்துட்டு ஊருக்கு வெளியே ஒரு நாளானா யோசித்து பார்த்தீங்களா? பார்க்கவே இல்லை. ஓஹோ நான் இப்படி நான் அப்படின்னு தானே சொல்லிங்கிறீங்க. காரணம் எதுக்குமே அதான் சொல்கிறான் பாம்பாட்டி. டேய் ஒரு பிளாஸ்டிக்லாம் ஒஞ்சி போனால் கூட எதுவுமே போட்டால் ஒரு 4 நாள் கொடுப்பான்டா, அது இன்னொரு பொருளாக செய்துருவான்டா. நீ ஒஞ்சி போனால் என்னடா கொடுப்பான்? உடையத்துக்கு முன்னே உருவாக்கிக்கிட்டா உன்னன்னா. இதை தான் சாமி நான் சொல்லிங்கிறேன். நான் கடவுளை எங்கேயும் வெளியே தேடுன்னு சொல்ல மாட்டேன். இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ பரிகாரம் கரிகாரம் இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. கடவுள் மனுஷனுக்குள்ளே இருக்கிறேன், அது ஊர்ஜிதமான உண்மையா? நான் உணர்ந்தேன், பார்த்தேன், அனுபவிச்சேன்.
அதை எல்லாரும் அனுபவிங்கன்றதுக்காக தான் இந்த நெட்டில் பேசின்னு இருக்கிறேன் தவிர. சரி, நான் வந்து இது 3வது பௌர்ணமியாக இங்கே வரேன். எனக்கு ஐயா கிட்ட கேட்கறதுக்கு ஒரு கேள்வியும் கிடையாது. ஐயா கிட்ட தெரிஞ்சுக்கிறது தான் நான் வந்திருக்கேன். ஆனால் இந்த 2-3 வாரத்தில் வந்து நான் அப்சர்வ் பண்ணதில் நம்ம வந்து ஐயா வந்து யாரையும் வந்து இங்கே வாங்கன்னு கூப்பிடல, நம்மளா பார்த்து வந்துருக்கோம். இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துருக்கோம். இதை விட நமக்கு சொன்ன மாதிரி இது இதில் கிடைக்கலன்னா நம்ம வேற இடத்துக்கு போகிறதுதான் நல்லதே தவிர சும்மா வந்து இங்கே உட்காந்து ஒரு கேள்வி கேட்டு ஐயா அப்படின்னா டென்ஷன் பண்ண வேண்டாம்னு என்னுடைய அபிப்பிராயம். அவர்களுக்கு தெரியும் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கலாம். மற்ற ஆசிரமத்தை சொல்ற மாதிரி இங்க வந்து பிபி குறையும், சுகர் குறையும், அதெல்லாம் எதுவும் சொல்லலை. அவர் நீட்டா இதுதான் சொல்றாரு, ஞானத்துக்கு நோக்கி பயணம் பண்றவங்களை ஆசையா இருந்தா இங்க வாங்க, வந்து பயணம் பண்ணுங்க, ஜென்யூனா கேள்வி கேளுங்க. அதை தவிர ஐயா எழுதின புக்கு ஒன்று இருக்கு, அந்த புக்கை படிச்சாலே உங்களுக்கு 100% எல்லா இதுவும் சந்தேகமும் கண்டிப்பா அதுல இருந்து வெளியில வந்துருவீங்க. அதை தவிர போனாலும் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது எனக்கு. இங்க வந்தேன், அவர் வந்து அதை வந்து எனக்கு அங்க உட்கார்ந்து இருந்தனால என்னன்னு சரியா புரியல. ஐயாட்ட கேள்வி கேட்கறாங்க, அவர் பதில் சொல்றாரு. அப்ப நான் யூடியூப்ல பார்க்கும்போது தான் அது தெரியுது என்னங்கிறது. யூடியூப்ல பார்க்கும்போது ஐயா வந்து பதில் சொல்றாரு. அது பதில் சொல்றதுக்கு கேள்வி கேட்டவர் என்ன சொல்றாருன்னா, அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டுங்க, அதை பத்தி நான் கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குரு கிட்ட நம்ம எப்படி பணிமா இருக்குங்கிறதே தெரியாம இங்க பிஹேவ் பண்றாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப மன வருத்தம் இருந்தது. ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த உரிய மரியாதையை கொடுத்துட்டு நம்ம வந்து அதுக்கு தகுந்தபடி நம்ம கேள்வி கேட்கணும். இதுதான் என்னுடைய விண்ணப்பம். இதுல ஏதாவது நான் கொஞ்சம் அதிக பிரசங்கியா பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். சொல்லுங்கப்பா, நல்ல விஷயமா கேளுங்க, நல்ல விஷயமா சொல்லுங்க. ஆன்மீகம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா, கடவுள்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா, கடவுளை பற்றி முழுமையாகவும் சொல்லவும் முடியாது. யாரும் இது வரைக்கும் சொன்னவனும் கிடையாது, எந்த மகானுமே கிடையாது. மகான்கள் சித்தர்கள் கூட முழுமையாக பேசலை. அதே மாதிரி ஆன்மீகத்தை பற்றியும் யாராலையும் முழுமையாக பேசிடவே முடியாது. அவன் இப்போ ஒரு குழந்தை பிறகுது, ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஊரில் 4 தாய் தகப்பன் இருக்கிறான். 4 தாய் தகப்பன் வீட்லேயே 4 குழந்தைங்க இருக்குது. ஒரு தகப்பன் நல்லா படித்து அறிவாளியாக இருப்பான், ஒரு தகப்பன் மிதமான படிப்பை படித்து இருவான், ஒரு தகப்பனுக்கு படிப்பே இருக்காது. ஆனால் 3 பேருக்கும் பேர் தகப்பன் தான். ஆனால் அவனை மாதிரி நீ இல்லையேன்னு கேட்க முடியாது. அவங்ககிட்ட படித்தவங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் படிக்காதவங்ககிட்ட கேட்டால் சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் 3 பேரும் தகப்பன் தான். அது மாதிரி ஆன்மீகம்ன்றது ஓரளவுக்கு தான் விளக்க முடியுமே தவிர முழுமையாக விளக்கவே முடியாது. போன மாதம் கூட ஒரு பாய் வந்திருந்தார், பாண்டிச்சேரியிலேருந்து இந்த உபதேசம் வாங்கினார். அவர் எப்படி முஸ்லீம், அவருக்கு எவ்வளோ பற்று இருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை அவர் ஃபோனில் என்ன கேட்குறாரு, ஒரு முஸ்லீமு, சாமி சிவவாக்கியர் பாடலுக்கு இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கல, நீங்கள் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறீங்க, நான் எல்லாத்தையும் நெட்டில் பார்த்தேன், உங்கள்கிட்ட வந்து என்னை உங்கள் சீடை நான் ஏற்றுக்கணுன்னார். சரி வாப்பான்னு போன மாதம் வந்தார். அவர் வந்துட்டு உபதேசமும் வாங்கிட்டார். வாங்கிட்ட பிறகு ஒரு பாடலை பற்றி கேட்குறார். சித்தர்களுடைய பாடல், சில பாடல்கள் பொது விஷயமாக இருக்கும், சில பாடல்கள் அறிவுரை சொல்கிற பாடலாக இருக்கும், சில பாடல்கள் உபதேச பாடலாக இருக்கும். சரி, சித்தர் பாடல்கள் தான்ட்டு எல்லாத்தையும் பப்ளிக்கில் பேச முடியாது. அவருக்கு உபதேச பாடல் சிவவாக்கியர் பாட்டு, அதை எடுத்து அவர் கேட்குறாரு எங்கிட்ட போன மாதம். ஏன்னா அவருக்கு தெரியல சிவவாக்கியர் பாட்டுன்னா எல்லாமே பாடல் தான் அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், எல்லா பாட்டுக்கும் இங்கே விளக்கம் சொல்லக்கூடாது, அது குரு சிஷ்யன் தனிமையில் பேசுகிற விஷயம், உபதேச விஷயம், அது பப்ளிக்கிலெல்லாம் பேச முடியாது. அந்த மாதிரி சில பாடல்களை மறைக்க வேண்டியது வரும். மறைக்கிறான்றதுனால அவனுக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சிக்கக்கூடாது. சில பாடல்கள் தான் சொல்ல முடியும். அதே நேரத்தில் மறைக்கிறதா இருந்தாலும் சொல்கிறதா இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் சொல்ல முடியும். நமக்கு தெரியாத அளவுக்கு கேட்கும்போது நம்மளால் சொல்ல முடியாது. அது தெரிஞ்ச இடத்துல போய் தான் கேட்கணும். இதை தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் சொல்ல முடியும், எனக்கு தெரியாத அளவுக்கு நான் எங்கே போய் சொல்கிறது? நீங்களாவது எல்லாரும் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை விட எல்லாரை விட நான் ஒரு கை நாட்டு, படிப்பறிவே இல்லாதவர். என்ன படிக்காதில்ல, நீ அங்கே உட்காந்துங்கிற, இங்கே உட்காந்து பாரு, படிக்காத, அப்போ என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுப்பேன். இங்கே உட்காந்துக்குன்னு நான் படிக்கலன்னு உட்காந்து பாரு, என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுப்பேன். ஏன்னா படிக்கலைனால ஏதோ அறிவு கேட்டின வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இதுக்கு மேலே வேணும்னா என்னால் தெரியாது.
அதனால் நல்ல விஷயத்தை கேளுங்க. தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணுமோ தெரியும். உலக விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்கள் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. உலகம் இருக்கும், நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதனால் முதல்ல உங்களை உணர கற்றுக்குங்க. மற்றதெல்லாம் அப்புறமா தானே தெரிய வரும். என்கிட்ட ஒரு சீடர் வந்தார். அவர் கம்யூனிஸ்ட். அவர் கடவுள் இருக்குதுன்னா இல்லைன்னு வாதம் பண்ணுவார், இல்லைன்னா இருக்குதுன்னு வாதம் பண்ணுவார். அப்படிப்பட்டவர். அவர்கிட்ட நிறைய படிச்சிருக்கிறாரு. இந்த படித்ததால் தலைகருவம் ஜாஸ்தியாக போச்சு. என்கிட்ட பதிலே சொல்ல முடியாது யார் கேட்டாலும் அப்படின்ற தலைகருவம் வந்துச்சு. அப்புறம் என் ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இவர் யார் எங்கே இருக்கிறார் பேசணும் அப்படின்னார். வந்தார் ஒரு நாள். வந்த உடனே நான் எல்லாத்தையும் படித்தேங்கன்னாரு. ஆமாப்பா நீ எல்லாத்தையும் படிச்சிருக்கிற, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. உன்னை பற்றி எவ்வளோ படித்தேன்னு. என்னை பற்றி நாங்கள் உன்னை பற்றி படிக்காத நீ உலகத்தை பற்றி படித்து எதுக்கு அவனுக்கு பயன் தரோம்? உலகம் இருக்கு போ, நீ இருக்க மாட்டேன். முதல்ல உன்னை பற்றி படிக்க கற்றுக்கியான்னு இறங்கி காலில் வந்தார். அவர் எழுதின புக்கு தான் அது. அவர் எழுதின பாடல் தான் இப்போ போட்டுக்கின்னு இருக்கிறது. ஏன்னா அப்படியே மாறினாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, சாமி நான் இவ்வளோ புக்கை படித்தேன், அப்போ எனக்கு விளக்கங்கள் வரல, ஆனால் இப்போ விளக்கங்கள் வருது எப்படி அப்படின்னாரு. நீ பண்ணுற பாடமும் இதில் எழுதிக்கிற பாட்டும் ஒன்று தான். நீ வெறும் பாட்டை படிக்கும்போது உனக்கு புரியல, பாடத்தோடு படிக்கும்போது உனக்கு புரியும். உன் மனம் கேள்வி பதில் அறிவு கேள்வி கேட்கும், பதில் மனம் பதில் சொல்லும். இது ஒரு மனுஷனுக்குள்ளே ரெண்டு விஷயங்கள் நடக்குது. அது அனுபவ ரீதியாக போனால் தான். வெளியே பேப்பரை வச்சுன்னு கேள்வி கேட்டால் வாழ்நாள் ஃபுல்லாக கேட்டால் கூட விடை கிடைக்காது. அதனால தான் சொல்கிறது, மனசில் இருக்கிற சந்தேகத்தை முதல்ல நீக்கிடுங்க, உபதேசம் வாங்குங்க, பாடம் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே விளங்கும். நான் சொல்கிறத விட நீங்களே அனுபவிச்சு எடுக்கிறது சத்தியமான விஷயம். அதுதான் உங்களுக்கு சரியான விளக்கமாக இருக்கும். நான் சொல்கிறதோடு பொய் போட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்கிறேன். அதை எடுத்துக்கின்னு நடந்துக்கணும். சொல்லுங்கள். சரி பஞ்சபூதம் கடவுள்ன்றீங்க, மனம் கடவுள்னு சொல்கிறீங்க. சரி. அதுக்கப்புறம் உணர்வு கடவுள்னு சொல்கிறீங்க. சரி. இப்போ நான் ஆன்மீகத்தில் இறைவனை பக்தியில் வணங்குறதுல பக்தியாக நல்லா கோயிலும் போவோம். ஒரு மனது நமக்கு தெளிவாகும். இப்போ நான் முருகனை அதிகமாக கொண்டு இப்போ நீங்கள் உங்களுடைய வீடியோ பார்க்குறப்போ நிறையா சொல்லியிருக்கீங்க. உணவு கடவுள், பஞ்சபூதம் கடவுள், நீர் கடவுள்ன்ற போது என்னால் எதை எடுத்துட்டு எப்படி அந்த வழிபாடுகள் தெரியல. அதில் ஒரு தெளிவு எனக்கு கிடைக்கல. அந்த தெளிவு ஒரு கிடைக்கும். இப்போ கல்யாணம் ஆகிடுது இல்லை, உங்களுக்கு குழந்தைங்களாம் இருக்குது. கல்யாணம் ஆகும்போது எத்தனை பொண்ணு பார்த்தீங்க நீங்கள்? 10 பொண்ணு பார்த்துருப்பேன். பார்த்தது எல்லாமே பொண்ணு தானே? அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ முதல் பொண்ணை காட்டினோடனே நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கலாமே, பண்ணலை. அப்போது உங்கள் மனசுக்கு எந்த பொண்ணு பிடிச்சதோ அந்த பொண்ணை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிடுங்க. ஆனால் நீங்கள் பிடிக்கலன்னு பொண்ணை யாரும் கட்டிக்காமல் இருக்க போதில்லை, கட்டிக்க தான் போகிறாங்க. அதே மாதிரி கடவுள் என்ற உருவத்தை சிலையை யார் மனசுக்கு எது பிடிக்குதோ எது கவருதோ அதை வழிபடுறாங்க. கடவுள்ன்றது ஒன்று தான். உன் மனம் எது இதுதான் கடவுள்னா அதான் கடவுள். இதனால தான் ரொம்ப அழகாக சொன்னார் பாம்பன் சாமி, கடவுளில் ஒன்றும் வேற்றுமையே கிடையாதுப்பா, கடவுள் ஒரு பொருள் தான். ஆனால் மனுஷனுடைய மனசில் வேற்றுமைகள் இருக்குது. நான் காட்டில் கூட அதான் போட்டிருப்பேன். கடவுள் ஒரு பொருள் தான். உங்களுக்கு 4 குழந்தை பிறகுது. உங்களுக்கு நான் எத்தனை பசங்க? 2 பசங்க இருக்குது. 2 பசங்களும் உங்கள் குழந்தைங்க தானே? 2க்கும் ஒரே பேர் வைக்கலாம்ல? ஏன் வைக்கல? ஏன் வச்சுக்கிறீங்க அப்படி? உங்கள் குழந்தை தான், 2ம் குழந்தை தான். அதுக்கு ஒரே பேரை வச்சுட்டு கூப்பிட்டா என்ன? முடியல. அதே மாதிரி கடவுள்ன்றது ஒவ்வொருத்தரும் மனசுக்கு ஒவ்வொருத்தரும் விரும்புது. அப்போ அதுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உருவங்களை அமைச்சு அந்த உருவத்துக்கு ஏற்ற மாதிரி பேர்களை வச்சுருக்குது. அது யார் யார் மனசை எதை கவருதோ அதை விரும்புது. ஆனால் கடவுள்ன்ற பொருள் எல்லாமே ஒன்று தான். நீ நினைக்கிற பொருள் இந்த சிலை இதுதான் கடவுள், மற்றதெல்லாம் கடவுள் இல்லைன்னு நினைக்கல. நீ வழிபடுறது கடவுள், அவன் வழிபடுறது கடவுள், மொத்தத்தில் எல்லாம் கடவுள் தான்.